கைஸ், நம்ம தளபதியோட கடைசி சொல்ல மாட்டேன் 69th பிலிம் அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது கைஸ். இதுக்கு முன்னாடி மாஸ்டர் டீசர் ரியாக்ஷன் ஃபேமிலி மெம்பர்ஸோட கொடுத்தேன். அது நம்ம தளபதி ஃபேன்ஸ் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க வியூஸ் எல்லாம். ஆனா அதுக்கப்புறம் தெரியாது மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண வேணாம் அந்த கண்டென்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிருந்தேன். இப்ப இது லாஸ்ட் படம், இதை போயிட்டு நம்ம அவாய்ட் பண்ண முடியுமா? நம்ம தளபதியோட பவர் என்ன? நம்ம குட்டி குட்டி நண்பர்கள் தான், அவங்க எல்லாம் இங்க இருக்காங்க. பாத்தீங்கன்னா சவுண்ட இவங்க எல்லாம் சவுண்ட் கம்மி பண்ணி சொல்லி உட்கார வச்சிருக்கேன். அப்பவே இவ்வளவு சவுண்ட். இப்ப இவங்களை வச்சு நம்ம ட்ரெய்லர் ரியாக்ஷன் கொடுக்க போறோம் கைஸ். இதுக்கு மேல நம்ம இந்த மாதிரி தளபதியோட ட்ரெய்லரு டீசரு இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ரியலைஸ் பண்ணீங்களா? இதுதான் நம்ம கடைசியா சொல்றது. ஏதாவது ஏஐ வச்சு தளபதி வச்சு எடுத்தாதான் உண்டு அந்த மாதிரி சொல்றதுக்கு. சரி, நம்ம சென்டிமெண்டா நம்ம இப்போ ஃபீல் பண்ண வேணாம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். இதுக்கு மேல நான் பேச விரும்பல, ரியாக்ஷனுக்கு போயிடலாம். தான் இருக்கிறேன் நான். சரி கைஸ், போலாமா? ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. சாதாரண செய்யற சம்பவம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். புலி மாதிரி வளர்க்கும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல உள்ள கைது போயிடும். என் பொண்ணை சொல்ல சொன்னவன் யாரு? யாரு? Let's play a game. இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில் வந்து பழும். ஓயம் ஓயம் அழிவு. எனக்கு நார்மலா வரணும். பாருங்க கை எப்படி நடக்குதுன்னு. விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரக்கூட ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். மக்களுக்கு நல்லது பண்ற நீதிக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. ஐயோ பெண்களும் நினைக்கிறாங்க அவங்க ஜெயிக்க கூடாது. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளாயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையும். காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. நம்ம குட்டி குட்டி நண்பர்களோட லைவ் ரியாக்ஷன் பாத்தீங்களா? சத்தியமா என்னாலேயே அவ்வளவு சவுண்ட், இங்கேயே இவ்வளவு சவுண்ட்னா எல்லாம் சேர்ந்து தியேட்டர்ல சவுண்ட் எப்படி இருக்கும்னே புரியல எனக்கு. டெசிபல்லாம் எங்கேயோ ரீச் ஆயிடுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பீட் பண்ணாத ஏதோ ரெக்கார்டு தான் பீட் பண்ண போகுது. எப்படி இருந்தது? நான் தளபதியோட பிக் ஃபேன். ட்ரெய்லரே எப்படி இருக்குன்னா மூவி எப்படி இருக்கும். இப்போ சோ அமேசிங். தளபதி தான். ஆஹா, தளபதியோட ஒரு வெறித்தனமான ஃபேனை லைவா பாத்துட்டு இருக்கீங்க. அடுத்தது நீ எப்படி இருந்தது? ட்ரெய்லர் எப்படி இருந்தது? ட்ரெய்லரே இப்படி இருக்குன்னா மூவி சூப்பரா இருக்கும். ஐ ஹோப் எல்லாருமே இந்த மூவியை பாப்பீங்க. சூப்பர். நீல விஜய் படம் பாப்பியா? I like Vijay.
ஐ லைக் விஜய், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லிட்டாப்ல, ரொம்ப எக்ஸாஜரேஷனே இல்ல. அடுத்து 3 ட்ரெய்லர் எப்படி இருந்தது? பிடிச்சிருந்ததா? செம்மையா இருந்தது. இந்த என்ட்ரி எல்லாம் செம்ம. இந்த மாதிரி இருந்ததுன்னா தியேட்டர்ல பார்த்தா செம்மையா இருக்க போகுது. அவ்வளவுதான், கரெக்டா கெஸ் பண்ணிட்டாப்ல. ட்ரெய்லரே போதும் இந்த படம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுது. எப்படி இருந்தது? விஜய் 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 தளபதி வெறித்தனம் பெரிய ஃபேன்ஸ். பெரிய ஃபேன். விஜய் தளபதி வெறித்தனம், பெரிய ஃபேன். சரி, ட்ரெய்லர் எப்படி இருந்தது? ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப ஸ்மால் ஆச்சு. ரொம்ப ஸ்மால். பாத்தீங்களா, இந்த ட்ரெய்லரே உனக்கு ஸ்மால்னா அவன் எந்த அளவுக்கு அவன் தளபதி வெறியனா இருப்பான். நெக்ஸ்ட் நான் தளபதி சொல்லுங்க. இது வந்து கடைசி படம்னு சொல்கிறதுக்கு மாதிரி இல்லை. இன்னுமே அவர் வந்து வேறு இதுவாக இருந்தாலும் நிறைய நடிக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தை மூலியமாகவும் நிறைய மெசேஜ் சொல்லலாம், அதன் மூலியமாகவும் மெசேஜ் சொல்லி இது பண்ணலாம். ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து இது கடைசிங்கிறது இல்லாமல் அவர் இன்னும் கூட ட்ரை பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு நாங்களே இந்த வயசுக்கே எங்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு ஃபேனாக இருக்கோம்னா அப்போ அந்த குட்டீஸை பற்றி கேட்கவே வேண்டாம். இது சூப்பராக தான் இருக்குது. என்ஜாய் பண்ணீங்க? ஆமாம். அங்கிள் வாங்க நீங்கள் சொல்லுங்கள். சினிமான்றது வேறு, அரசியல்ன்றது வேறு. இதில் எப்படி அச்சீவ் பண்ணியோ அதே மாதிரி அரசியல்லையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணணும். அதுதான் எனக்கு. இது ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துருச்சு, அடுத்த கட்டத்துக்கு போகிறோம், அதுவும் அச்சீவ் பண்ணணும். ஆமாம், பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கமெண்ட், சூப்பரான கமெண்ட் சொல்லிட்டாரு. அடுத்தது வாங்க, என்னை பற்றி தாய் நீங்கள் சொல்லுங்க, எப்படி இருந்தது ட்ரெய்லரு? ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எப்படா இந்த ட்ரெய்லர் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு இந்த படத்தோட இதை ஃபுல் மூவியும் பார்க்கணுன்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன் நான். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்ட்ரிலாம் சூப்பர். இது ஏற்கனவே உங்களுக்கு விஜய் தான் பிடிக்குமே, எல்லா படமும் எனக்கு விஜய் படம் ஏன்னா அவ்வளோ டீசெண்டாக இருக்கும் அவரோட படமெல்லாம். இது வரைக்கும் எத்தனையோ நான் படங்கள் பார்த்துக்கேன், டீசென்சியான ஒரு மூவி, ரொம்ப நல்லா இருக்கும் அவரோட இதெல்லாம். இது கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இன்னும் வரணும்னு தான் இருக்குது. ஆனால் அவருடைய இது எப்படியோ தெரியாது. ஆனால் இது இன்னும் வெற்றி அடையணும்னு இருக்குது. நிறைய படத்தை பார்க்கணும், எல்லா மக்களும் இதை பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கேன் நான். அவ்வளோதாங்க, பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது, பசங்களோட இவ்வளோ ஒரு எந்தூசியாசம் வந்து நமக்கு டீனேஜ் பசங்களுக்கு கூட அவ்வளோ இருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, அவ்வளோ வெயிட் பண்ணுறாங்க. நானும் அதே தான், நான் தான் சொல்லவா வேணும். தளபதி நான் பாருங்க மைக்கில் பேச பாருங்க, நான் சொல்லவா வேணும். நான் அவ்வளோ பெரிய வெறித்தனமான ஃபேனு. சின்ன வயசுலேருந்து பத்ரிலேருந்து ஃபேன் ஆனேன். இப்போ வந்து ஜனநாயகன் கடைசி படம், இது நிஜமாக வந்து என்னாலே பிலீவே பண்ண முடியல. இது உண்மையாகவே கடைசி படமா விஜய், இதுக்கு மேலே நம்ம பார்க்க முடியாதா அப்படின்றது. ஒருத்தராக போயிட்டுருக்காங்க. தோனி, அடுத்தது வந்து இப்போ விஜய், எத்தனை பேர் இன்னும் நம்ம இந்த ஹார்ட் பிரேக் தாங்க முடியுமோ தெரில. ஆனால் நம்ம இப்போ அப்படி எமோஷ்னலாக இல்லாமல் ஜாலியாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணோம். Once again, subscribe our channel. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.